பொங்கல் பரிசும் அந்த லேப்டாப் கொடுத்ததும் அரசியல் ஆதாயம் சொல்லிட்டு எடப்பாடி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இது அது அவரோட கண்ணோட்டம். காமாலை கண் பிடித்த ஒருவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் இந்த ஆட்சி எது செய்தாலும் அதில் குற்றம் காண்பது அவருடைய விருப்பம். போகிற மஞ்ச பஸ் கரெக்டாக போது பாருங்கள், அது அவருடைய விருப்பம். மக்கள் சார்ந்த அரசு இது. மக்கள் அதை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு எங்கு பார்த்தாலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்தே மாண்புமிகு தமிழக முதல்வருடைய திட்டங்களை பார்த்தால் பொங்கலுக்கு 3000 தந்திருக்கின்றார். 10 லட்சம் மக்களுக்கு லேப்டாப்பை வழங்கியிருக்கின்றார். அரசு ஊழியர்களுக்கு அளவில்லாத சலுகைகளால் பொங்கல் மகிழ்ச்சியோடு பொங்குவதற்கு தமிழ்நாடு காத்து கொண்டிருக்கின்றது. அங்கொன்று இங்கொன்று ஏற்படுகின்ற சிறிய சிறிய பிரச்சனைகளையும் முதல்வர் தன்னுடைய சாதுரியத்தால் சந்தித்து கொண்டிருக்கின்றார். ஆக இது போன்ற விமர்சனங்களை கடந்து மக்களுடைய தேவைகளை நாட்டினுடைய வளர்ச்சிக்குத்தான் இந்த அரசும் எங்களை போன்ற அமைச்சர்களும் முன்னெடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். இவர்களை கடந்து செல்வோம். சார், 9 ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகம் புரியல என்ன கேட்க. கலந்தாய்வு கூட்டத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எதையும் வீணடிக்க மாட்டோம். அதையும் ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்துவதற்குண்டான திட்டத்தை தீர்த்துவோம். ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது. விஜய் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அதேபோல் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு பேருந்துகளையும் அதிகப்படுத்தி வருகின்ற நிலையில் போக்குவரத்து பயணிகளுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை கணக்கிட்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 2026ஆம் ஆண்டு ஒரு 10 ஏக்கர் நிலப்பரப்பில் நம்முடைய பக்கத்து மாநிலங்களான பெங்களூர், திருப்பதி போன்ற அந்த மாநிலங்களுக்கு செல்வதற்கு பயணிகளுக்கு வசதிக்கேற்ப, அதேபோல் உள்ளூரிலே இருந்து இந்த பேருந்து நிலையத்திற்கு வருகின்ற இணைப்பிற்கு பேருந்துகளையும் இந்த நிறுத்தத்திற்கு கொண்டு வருவதற்குண்டான பணிகளை திட்டமிட்டு இன்றைக்கு 100 கோடி ரூபாய் செலவில் கிட்டத்தட்ட ஒரு பிரதான கட்டிடம், 3 நுழைவாயில்கள், ஒரு முறைக்கு 56 பேருந்துகள் நிற்பதற்குண்டான வசதி, ஒரு நாளைக்கு 560 முறை அந்த பேருந்துகள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவது, 25,000 மக்கள் ஒரு நாளைக்கு வந்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விழா காலங்கள், விடுமுறை காலங்களில் அந்த எண்ணிக்கையும் கூடுதலாகும் என்று எதிர்பார்க்கின்றோம். வருகின்ற மக்களுக்கு உதவிடுகின்ற வகையில் மலிவு விலையில் உணவகம், அதேபோல் 2 தனியார் உணவகங்கள், போக்குவரத்து ஊழியர்கள் தங்குவதற்கு 2 கார்மெண்ட்ரிகள், அதேபோல் போக்குவரத்து துறைக்கு கலந்தாய்வு கூடம், கழிவுநீர் வெளியேற்றுவதற்குண்டான எஸ்டிபி போன்ற வசதிகள், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், முதலுதவி சிகிச்சைக்கு வருகின்ற பயணிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படுகின்ற உடல்நலக் குறைவுக்கு மருத்துவம், ஒரு ஆவின் பாலகம், ஏடிஎம் என்று அனைத்து வசதிகளுடன் கூடிய 34 கடைகள், அதேபோல் வருகின்ற மக்களுக்கு சற்று காலதாமதத்தை கணக்கிட்டு பக்கத்திலேயே ஒரு 94 லட்சம் ரூபாய் செலவில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு நல்ல குளம் போன்ற அனைத்து வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் தேர்தல் அறிவிப்பு காலத்திற்கு முன்பாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அவருடைய சீரிய முயற்சியில், அண்ணன் தாமோதரன் அவர் சீரிய முயற்சியில், தாமோகன் பரசன் அவருடைய சீரிய முயற்சியில் இந்த பேருந்து நிலையம் உருவாகி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் 4வது முறையாக நானும் எங்களுடைய துறையுடைய செயலாளர்
அன்பிற்கினிய கார்கலா உஷா அவர்களும், எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் பிரகாஷ் அவர்களும், இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அன்பிற்கினிய ஸ்னேகா அவர்களும், எங்கள் துறையுடைய சிஓ சிவஞானம் அவர்களும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வரலட்சுமி மதுசூதன் அவர்களும், மற்ற ஏனைய காவல்துறை, போக்குவரத்து துறை, வருவாய்த்துறை போன்ற அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து கூடுதலாக தேவைப்படுகின்ற கட்டமைப்பு வசதிகள், இன்னும் பயணிகளுக்கு தேவைப்படுகின்ற கூடுதல் வசதிகளையும் இன்றைக்கு கலந்தாய்வு செய்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த பேருந்து தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு மக்கள் பயன்பாட்டிற்கு அனைத்து பணிகளையும் முடித்து கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போக்குவரத்து பாதிப்புக்கு எதிராக புதிய ஐடியா இருக்கா சார்? பாதிப்பா ஏன்னா பஸ்ஸு எல்லாமே இங்கே உள்ளே வரும். அதுக்காக தான் 3 நுழைவாயில்களை வைத்திருக்கின்றோம். உள்ளே போக்குவரத்து நிறுத்தத்திற்கென்றும், அதேபோல் பணிமனை போக்குவரத்து பேருந்துகளில் ஏதாவது சிறிய சிறிய பிரச்சனைகள், ரிப்பேர் ஒர்க் என்றால் அது செய்வதற்குண்டான தனியாக உள்ளே பணிமனைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 10 ஏக்கர் நிலப்பரப்பு போதிய அளவு ஏற்படுகின்ற கூட்ட நெரிசல் இல்லாமல் இந்த பேருந்து நிலையம் செயல்படும் என்பதற்கு ஏற்கனவே நாங்கள் ஆரம்பித்து அனுபவத்தில் இருக்கின்ற கிளாம்பாக்கு பேருந்து நிலையம், தற்போது ஜனவரி மாத இறுதிக்குள் நாங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கின்ற கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம், இவைகளில் பெற்ற அனுபவத்தால் வருகின்ற பயணிகளுக்கு ஏற்றாற்போல் அனைத்து வசதிகளையும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செய்வோம் என்பதை உறுதியாக நம்புகிறோம்.